மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர் மற்றும் நண்பர்கள் விவசாயிகளுக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அடுத்த 2 நாட்களுக்கு விவசாய பணிகளை யாரும் செய்ய வேண்டாம், ஒத்திவைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் என்கிற எனபிள் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சேலம் மாவட்டம் சற்று பரவலாகவே கனமழை இருக்கும். குறிப்பாக ஆத்தூர், கங்கவள்ளி, தம்பம்பட்டி, வாழப்பாடி மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். சில நேரங்களில் மிக கனமழையானது கூட பதிவாகும். சில சமயங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும். மற்றும் கள்ளக்குறிச்சி, திருக்கோயில், எறையூர், உளுந்தூர்பேட்டை, சிறுபாக்கம் மற்றும் சின்னசேலம், கச்சிராபாளையம், சங்கராபுரம், தலைவாசல், கூகையூர் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் மிக கனமழையானதாகவும் இருக்கக்கூடும். சற்று பரவலாக இருக்கக்கூடும். மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, மரக்காணம், நடுவப்பட்டு, பிரம்ம தேசம், திண்டிவனம் மற்றும் கூட்டேரிப்பட்டு, மயிலம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை, சேந்தமங்கலம், ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் ஈரோடு மாவட்டம் குங்கராம்பாளையம் மற்றும் பவானி, சித்தோடு மற்றும் பள்ளிப்பாளையம், ஊத்துக்குளி, மொடக்குறிச்சி மற்றும் சென்னிமலை, பெருந்துறை, கந்தன்பாடி, அத்தியூர் அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் திருப்பூர் மாவட்டம் அவனாசி, பெருமாநல்லூர் மற்றும் செட்டிப்பாளையம் மற்றும் ஊத்துக்குளி, முதலியார்பாளையம், காங்கேயம், வெள்ளக்கோயில், மூலனூர், தாராபுரம் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடஞ்சந்தூர் இடைப்பட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை. குறிப்பாக 2-3 மாதங்களாக மழையானது சரிவர அந்த பகுதியில் பெய்யல. வரும் நாட்களில் சிறப்பான மழை அமையக்கூடும். மற்றும் இன்றைய முதலே சாரல் மழையானது அங்கு தொடங்கக்கூடும். அதுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை, மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம், தொண்டி அதன் சுற்றுவட்டார பகுதி, கமுதி அதன் சுற்றுவட்டார பகுதி, முதுகுளத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்பத்தூர், செட்டிநாடு மற்றும் காரைக்குடி, தேவக்கோட்டை மற்றும் காளைக்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். சில நேரங்களில் தொடர் மழையாக இருக்கக்கூடும். தருமபுரி மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக கீரப்பட்டி, செட்டிப்பாளையம், தீர்த்தமலை மற்றும் காட்பாடி, நரிப்பட்டி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகள் மற்றும் முத்துப்பட்டி, தொப்பூர், நாயக்கன்கோட்டை, அரியங்குளம் மற்றும் பென்னகரம் மற்றும் ஒகேனக்கல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரங்கூர் மற்றும் காவேரிப்பட்டினம் மற்றும் நெடுங்கலூர் மற்றும் பேச்சிப்பள்ளி மற்றும் சாம்பல்பட்டி, ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியிலும், ஒசூர் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். சில நேரங்களில் தொடர் மழையாகவும் இருக்கக்கூடும். மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, அங்கயம் மற்றும் ஆம்பூர் மற்றும் நாட்ராம்பள்ளி, ஜோலார்பேட் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பள்ளி மற்றும் மூங்கில்துறைப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அண்ணாமலையார் கோவில், சேத்துப்பட்டு மற்றும் ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை இருக்கும். இரவு நேரத்தில் தொடர் மழையாக கூட அமையக்கூடும். அதுக்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருவலம் மற்றும் பொன்னி மற்றும் திமிரி, தாமரைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, வாஜராபாத் மற்றும் சோழிங்கநல்லூர் மற்றும் பள்ளிப்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதியில், அரக்கோணம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். மற்றும் காஞ்சிபுரம், பரந்தூர், மாமண்டூர் மற்றும் உடுங்கல், பெருநகர் மற்றும் வந்தவாசி, உத்திரமேலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ஊத்துக்காடு மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். மற்றும் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் மற்றும் மருதாந்தகம், வேடந்தங்கோல், கருங்குழி மற்றும்
சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலைநகர், காட்டாங்குளத்தூர், குடுவாஞ்சேரி மற்றும் திருக்கழுக்குன்றம் மற்றும் கல்பாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் மகாபலிபுரம். சென்னையில் சற்று பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர், திருமானூர், கள்ளங்குறிச்சி மற்றும் ஒட்டக்கோவில் மற்றும் கிளியமங்கலம், செந்துறை, குமுளூர் மற்றும் இளையூர், உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் மற்றும் கங்கைகொண்ட சோழபுரம், மீச்சூருட்டு, ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் சில நேரங்களில் தொடர்மழையாக இருக்கக்கூடும். மற்றும் தூத்துக்குடியில் ஆங்காங்கே மழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக ஆத்தூர், பழைய கயல் மற்றும் ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி, கழுகுமலை, பசுந்தனை மற்றும் விளாத்திக்குளம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் விருதுநகர், அருப்புக்கோட்டை, பந்தல்குடி, சாத்தூர், வெம்புக்கோட்டை, சிவகாசி மற்றும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கங்கே காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும். மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம், சிங்காநல்லூர், சூலூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம், அன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம், பரவாய், எறையூர், லப்பக்குடிக்காடு, வேப்பந்தட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் மயிலாடுதுறை, கடலூர், மதுரை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். சில நேரங்களில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறையில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழை திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடும். மற்றும் கரூர் மாவட்டம் குளித்தலை அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு வெகு நாளாக மழை இல்லை என்று அனைவரும் அறிந்து கொள்வோம். மற்றும் அதனும் சுற்றுவட்டார பகுதியிலும் வரும் நாட்களில் நல்ல மழை இருக்குது. இன்றும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் எனேபிள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.